நமது பூவிருந்தவல்லியை சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, கொஞ்சம் அமைதிக்கா இருக்க. டைம் 10 நிமிஷம் தான் இருக்கு. பிளீஸ் பிளீஸ் கொஞ்சம் அமைதி. உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதய தெய்வம் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு தமிழகத்திலே அம்மாவின் பெயரிலே இந்த ஆட்சி தொடர்கிறது என்றால் அதற்கு யார் காரணம் என்பது உங்களுக்கு தெரியும். அம்மாவுடன் 30 ஆண்டுகள் ஒரு தோழியாய், ஒரு தாயாய், ஒரு தமக்கையாய் அவருக்கு உடனிருந்தவர்கள் நமது பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள். அவர்கள் முயற்சியால் தான் இந்த ஆட்சி தொடர்கிறது என்று 3 வயது குழந்தையை கேட்டாலும் சொல்லிவிடும். அவர்கள் முதல்வராக முடியவில்லை என்ற காரணத்தினால் இன்றைக்கு முதல்வராக களத்திலே மைக்கை மாட்டிக்கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்க வந்தாரே ஒருவர், பழனிசாமி என்ற ஒருவர். அந்த நபரை அதற்கு முன்னால் நேரம் கம்மியா இருக்கு, மைக்க ஒழுங்கா கொடுக்க. கொஞ்சம் அமைதி தம்பி. தம்பி, நான் பேசுற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாம் அங்க தாய்மார்கள் எல்லாம் வெயிட் பண்ணி கேட்கிறாங்க. பிளீஸ். இன்றைக்கு உங்களை எல்லாம் நேற்று சந்தித்து வாக்கு கேட்க வந்தாரு. கழுத்துல ஒரு மைக்கெல்லாம் மாட்டிக்கல, கையில தான் மைக்க பிடிப்போம். ஒருத்தர் கழுத்துல மாட்டிக்கிட்டே தான் அந்த கம்ப்யூட்டர் கம்பெனி ஓனர் இருப்பாரு. கரெக்டா சொல்லிட்டாரு. அந்த மாற்றம், ஏற்றம், ஏமாற்றம் அவர் ஸ்டைல்ல மைக்க மாட்டிட்டு வந்தார். அவர் போன ட்ரிப் 2016ல. இன்றைக்கு அவரோட அண்ணன் பழனிசாமி சேர்ந்து இந்த துரோகம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கின்ற மத்திய ஆட்சியாளர்கள், அதாவது பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கின்ற இந்த அதிமுக கட்சி, இவர்கள் எல்லாம் ஓர் அணியிலே திரண்டு வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு வேலையை சுலபமாக்கி விட்டார்கள். 2 வருடமாக இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று காத்திருந்தீர்கள். அதுவும் குறிப்பாக பூந்தமல்லி மக்கள் மிகவும் ஆவலோடு காத்திருந்தீர்கள். காரணம், இந்த பழனிசாமி முதல்வராக வேண்டும் என்று சின்னம்மா சொன்னதால் வாக்களித்த நமது சட்டமன்ற உறுப்பினரை, உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்திருக்கிறார் பழனிசாமி. அவருக்கு பாடம் புகட்ட 1.5 ஆண்டுகளாக நாம் காத்திருந்தோம். மத்தியிலே ஆட்சி செய்கிற இவர்களது டாடி மோடியால் காப்பாற்றப்பட்டு கொண்டிருந்த இந்த ஆட்சி இப்பொழுது தேர்தல் வந்துவிட்டது. இதற்கு மேல் மோடி அல்ல, அவங்க டாடியாலேயே இதை காப்பாற்ற முடியாது. காரணம், 18 தொகுதியில 8 தொகுதியில ஜெயிக்கலன்னா இவங்க டப்பா காலிங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த டாடியாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இந்த டாடியையோ அவரோட பிள்ளைகளாகிய இந்த அனைத்து துரியோதன கும்பலையும் ஒழித்து கட்ட நேரம் பார்த்திருக்கிறார்கள் ஜனநாயக முறையில. அவங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஆயுதம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இதன் 59 வேட்பாளர்களும் தமிழ்நாட்டு மக்களின் ஜனநாயக ஆயுதம். இவர்களுக்கு எந்த சின்னம் கொடுத்தாலும் அந்த சின்னத்திலே அவர்கள் வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய போகிறார்கள். ஏற்கனவே ஆர்கே நகர் தொகுதியிலே இந்த துரோகிகளுக்கும் தமிழ்நாட்டின் எதிரிகளுக்கும் அம்மாவின் உண்மையான தொகுதி மக்கள், அம்மாவின் தொகுதி மக்கள் ஆர்கே நகரிலே அவர்களுக்கு பாடம் புகட்டினார்கள். உங்கள் வீட்டு பிள்ளையாகிய இந்த டிடிவி தினகரனை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்கள். அதுபோல 40 பாராளுமன்ற தொகுதிகளிலும் 19 சட்டமன்ற தொகுதிகளிலும்
நமது வேட்பாளர்கள் மாபெரும் வெற்றி பெற்று விடுவார்கள் என்கிற பயத்தினால்தான் இந்த மாபெரும் இயக்கத்தை சுயேட்சை என்கிறார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றம் நமக்கு ஒரு சின்னம் கொடுக்க வேண்டும். இங்கே திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியிலும் சரி, பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியிலும் எதிரிகள் இணைத்தது வெவ்வேறு சின்னம் கொடுத்தால் மக்கள் குழம்பி விடுவார்கள் என்று. தமிழ்நாட்டு மக்களை பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை. மிகவும் தெளிவானவர்கள். 59 பேருக்கும் 59 சின்னம் கொடுத்தாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம் என்று அன்றைக்கே சொன்னேன். இருந்தாலும் நமது உரிமையை விட்டுக் கொடுக்க கூடாது என்று நாம் அறிமுகப்படுத்திய சின்னம் தான் தொப்பி சின்னம். அதை கொடுக்க மறுத்தார்கள். புதிதாக அவர்கள் கொடுத்தது குக்கர். அது இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்களால், தமிழ்நாட்டு மக்களால் தமிழகம் முழுவதும் அந்த சின்னம் பிரபலமாகிவிட்டது. நாளைக்கு கொடுக்க போகின்ற சின்னம் அதை விட அதிகமாக பிரபலமாக போகிறது. பாண்டிச்சேரி உட்பட, தட்டாஞ்சாவடி உட்பட அனைத்து தொகுதிகளிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற்றது என்கின்ற வெற்றி செய்தியை தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மக்கள் கொடுப்பார்கள். இவரை துரோகி என்றவர்களை மக்கள் பாடம் புகட்டுவார்கள். காரணம், இவர் விரும்பி இருந்தால், அவர்கள் கூட சேர்ந்து இருந்தால் எத்தனையோ கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கலாம், பதவி சுகத்தை அனுபவித்திருக்கலாம், ஆட்சி அதிகாரத்திலே இருந்திருக்கலாம். ஆனால் தியாகத்தின் பக்கம் நிற்கிறார்கள். அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் இங்கே இருக்கிற காரணத்தினால் அவரும் தியாகத்தின் பக்கம் நிற்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் துரோகத்திற்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள். இந்த தமிழகத்தின் துரோகிகளையும் தமிழகத்தின் எதிரிகளையும் கூட்டணி என்ற பெயரிலே, ஒன்று காங்கிரஸ் கூட்டணி, இன்னொன்று பாஜக கூட்டணி, தமிழ்நாட்டை வஞ்சித்த 2 கட்சிகளின் கூட்டணி. திமுக ஏற்கனவே ஆட்சியில் இருந்தபோது என்ன செய்தார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. காரணம், அவர்கள் தந்தையும் மறந்துவிட்டார், மகன் தலைமை ஏற்றிருக்கிறார். இவர்தான் மீத்தேன் திட்டத்திற்கு வரவேற்பு கொடுத்தவர். இலங்கையிலே 1.5 லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்ட போது வாய் பத்தி மௌனமாக இருந்தார்கள் என்றால் பதவிக்காக. ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மா வழியிலே யாரிடம் சமரசம் செய்து கொள்ளாத காரணத்தினால்தான், யாருக்கும் அடிபணியாத காரணத்தினால்தான் நமக்கு சின்னம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் உச்ச நீதிமன்றம் நீதி வழங்கி இருக்கின்றது. இன்றைக்கு சுயேட்சைகளாக நாம் 59 பேரும் போட்டியிடுகிறோம். நாளைக்கு இந்தியாவிலேயே சிறந்த ஒரு கட்சியாக இதை நீங்கள் உருவாக்கி காட்டுவீர்கள். நமது தேர்தல் அறிக்கையை பார்த்திருப்பீர்கள். அது தமிழகம் முழுவதும் நான் சுற்றி சென்று ஒவ்வொரு பகுதி மக்களின் கோரிக்கை, விவசாய பெருங்குடி மக்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள், தொழில் தொடங்க ஆசைப்பட்ட இளைஞர்கள், சிறு குறு தொழிலாளர்கள், தொழிலால் நஷ்டம் அடைந்தவர்கள், வியாபாரிகள், தொழிலதிபர்கள் என அனைவரும், மீனவர்கள், அரசு ஊழியர்கள் என அனைத்து தரப்பினரின் கோரிக்கை தான் ஆசிரியர்கள் என அது தேர்தல் அறிக்கையாக வந்தது. அந்த தேர்தல் அறிக்கை உங்களுக்கான அறிக்கை. அதற்கு உயிரூட்ட வேண்டியது தமிழ்நாட்டு மக்களாகிய உங்களது கடமை. அப்பொழுதுதான் அந்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற முடியும். தமிழகம் வளர்ச்சி பாதையில செல்ல முடியும். நமது 21 சட்டமன்ற தொகுதிக்காகவும் ஒரு தேர்தல் அறிக்கை. அதிலே முதலிலே உள்ளது உங்கள் பூவிருந்தவல்லி தொகுதி. அதற்கான நமது தேர்தல் அறிக்கை, திருநின்றவூர் மற்றும் பூவிருந்தவல்லி நகரத்தில் பாதாள சாக்கடை திட்டம் அமல்படுத்தப்படும். பொதுவாகவே பூவிருந்தவல்லி உள்ளிட்ட சென்னை புறநகர் பகுதிகளில் கழிவுநீர் மேலாண்மை பெரும் சவாலாக இருக்கிறது. இதற்கு நிரந்தர தீர்வாக ஒரு திட்டம் வகுக்கப்பட்டு கழிவுநீர் விரைவாகவும் சரியான இடத்திலும் போய் சேரும் வகையில் திட்டம் செயல்படுத்தப்படும். பூவிருந்தவல்லி தொகுதியில் பொருத்தமான இடத்தில் மகளிர் கலைக்கல்லூரி அமைக்கப்படும். பூவிருந்தவல்லி அரசு மருத்துவமனை நவீன மருத்துவமனை வசதியுடன் விரிவாக்கம் செய்யப்படும். கிராமப்புறங்களில் உள்ள கால்வாய்களில் தேவையான இடங்களில் செக் டேம் மற்றும் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்படும். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் நசரத்பேட்டை கூட்டுரோடு மற்றும் திருமலைசையில் மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இவையாவும் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஏழுமலை அவர்களோடு கலந்து ஆலோசித்து தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை. இதை அனைத்தையும் அவரை நீங்கள் மீண்டும் தேர்ந்தெடுத்த பிறகு மே 23ஆம் தேதி தீர்ப்பிற்கு பிறகு அவரே உங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவார். இந்த 19 தொகுதிகளிலே 8 தொகுதியில் வெற்றி பெறவில்லை என்றால் பழனிசாமி அண்ட் கம்பெனி
இடத்தை காலி செய்துவிட்டு போகின்ற நிலை இருக்கும். உண்மையான அம்மாவின் ஆட்சியை உருவாக்கி தருவோம். தமிழகம் தலை நிமிரவும், தமிழர் வாழ்வு மலரவும் நீங்கள் எங்களை ஆதரிக்க வேண்டும். நாளைக்கு நமது சின்னம் தெரிந்துவிடும். அது எந்த சின்னம் என்றாலும் அதை வெற்றி பெற செய்வீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த சின்னத்தை வெற்றி பெற செய்வது உங்களது கடமை. காரணம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரவும், விவசாய பெருங்குடி மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தரவும், நெசவாளர்கள், மீனவர்கள் என அனைத்து பிரிவினருக்கும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள் என அனைத்து தரப்பினரின் கோரிக்கையில் நிறைவேற்றி தரவும், நீங்கள் மீண்டும் தமிழகத்திலே மக்களாட்சி மலரவும், யாருக்கும் தலைவணங்காத மக்களுக்கு மாத்திரம் பதில் சொல்கின்ற ஒரு ஆட்சியை உருவாக்கவும், தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரவும், தேவையில்லாத திட்டங்களை தடை செய்யவும், மீண்டும் தமிழகம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையவும், ஒவ்வொரு குடும்பத்தின் வருமானமும் தன்னிறைவு பெறவும், உங்களுக்காக உழைத்திட, மாற்றத்தை கொடுத்திட இன்றைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஆதரவளிக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை, பெரியோர்களும் தாய்மார்களும் ஆதரவளிக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பு தாருங்கள். மீண்டும் நமது அருமை சகோதரர் ஏழுமலை அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக்குங்கள். நமது திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற நமது அருமை சகோதரர் பொன்னேரியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்ராஜா அவர்களை வெற்றி பெற செய்து இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பை எங்களுக்கு கொடுங்கள். தமிழகத்திற்கு உதவி செய்கின்ற மோடியை போல் இல்லாமல், தமிழகத்தை புறக்கணிக்கின்ற பிரதமராக இல்லாமல், தமிழகத்தை நயவஞ்சகம் செய்கின்ற பிரதமராக இல்லாமல், ஜாதி மத பேதமற்ற அரசாங்கத்தை மத்தியிலே கொடுப்பவராக, தமிழகத்தின் உரிமைகளுக்கு உறுதி வழங்குவராக, மாநிலத்திலே சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி தத்துவத்திற்கு உறுதி அளிப்பவராக, நமது நாட்டின் நலனை காப்பவராக, ஜாதி சம மத பேதமற்ற ஒரு ஆட்சியை உருவாக்குவதை தேர்ந்தெடுப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பளிப்பதற்கு திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராகிய அருமை சகோதரர் பொன்ராஜா அவர்களையும் வெற்றி பெற செய்து நீங்கள் மாபெரும் வெற்றியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தேடித்தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.